الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أطيعوا الله وأطيعوا الرسول أولي الأمر منكم. وقال نبينا عليه الصلاة والسلام أصحابي كالنجوم فبأيهم اهتديتم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு குர்ஆன் ஹதீஸ் இருக்கையில் ஏன் மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்பது ஒரு அருமையான தலைப்பு. அது மாத்திரமல்லாது இந்த மதுஹப் சொன்னாலே பல பேருக்கு தெரியல. உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஹனபி, ஷாஃபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் மதுஹப். இன்னொரு கேள்வியும் மக்களிடத்துல இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியில இருந்தார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நல்லா நம்ம ஒரு அடிப்படையை வழங்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுதான் இந்த மதுஹப் வந்ததே தவிர ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த மதுஹப்பும் கிடையாது. அதனால அந்த கேள்வியே முதல்ல தவறு. ஏன்னா இந்த மதுஹபை பிடிக்காதவர்கள் ஏதாச்சும் சொல்லுவாங்க. மதுஹபுடைய அவசியம் என்ன, மதுஹப் எப்படி உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, இதையெல்லாம் நாம் இன்னும் இந்த சமூகம் சரியாக புரியாததன் காரணமாக இந்த மதுஹபை பற்றி இன்னும் தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஷரியத், மார்க்கம், குர்ஆன் ஹதீஸின் மூலமாகத்தான் மார்க்கத்தில் எல்லா சட்டங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அது குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு விளக்கமாகத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வேதத்தை இறக்குகின்ற பொழுதும் நபிமார்களை இறக்கி அந்த வேதத்தை படித்து காட்டி அதுக்குள்ளான விளக்கங்களை நபிமார்கள் சொன்னார்கள். அதே வருடையிலே வந்தவர்கள் தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் பேசிய பேச்சுதான் ஹதீஸ் என்பதாக சொல்லப்படும். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனை மாத்திரம் வைத்து இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டியதானே என்று சொன்னால் அது முடியாது. என் குர்ஆன் என்பது சுருக்கமான விஷயம். ஏனால் அன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கிய குர்ஆன் தான் இதுவரை நமக்கு மத்தியில விளக்கங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல்வேறு விளக்கங்களை மார்க்க அறிஞர்கள் நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த குர்ஆன் நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் மட்டும் எனக்கு போதும்னா உங்களால வாழ முடியாது, மார்க்கத்துக்கு முன்னாடி வாழ முடியாது. 5 ஆள தொழுகை, சுபுஹ் என்று சொல்லுகிறோம், லுஹர் என்று சொல்லுகிறோம், அஸ்ர் என்று சொல்லுகிறோம், மக்ரிப் சொல்றோம். இந்த வார்த்தைகள் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க கிடையாது. சுபுஹ் வார்த்தையே கிடையாது. சுபுஹ் தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, காலை நேரம் தொழுகை என்று அல்லாஹ் சொல்லுவார்.
மதியான நேரம் தொழுகை என்று சொல்லுவார், மாலை நேரம் தொழுகை என்று சொல்லுவார், சூரியன் மறைந்த தொழுகை என்று சொல்லுவார், இரவு நேர தொழுகை என்று சொல்லுவார். இதுதான் குர்ஆனிலே பதிவு செய்வது. நீங்க கூட பார்க்கலாம். அப்ப அந்த தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை வைத்து இதுதான் ஃபஜ்ர் தொழுகை, இதுதான் லுஹர் தொழுகை, இதுதான் அஸர் தொழுகை, இதுதான் மக்ரிபு, இதுதான் இஷா என்ற விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். சரி, லுஹர் எத்தனை ரக்காத் தொழுகணும், அஸர் எத்தனை தொழுகணும், இந்த விளக்கத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தொழுகை மேராஜிலே கடமையாக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் மேராஜில போய் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு தொழுகையை வாங்கி வந்து விட்டார்கள். வந்து உடனே தொழுகல, பல மாதங்கள் ஆகிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொழுகை முறையை பெருமானாருக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தக்பீர் கட்டுங்க, இப்படி ருக்கு செய்யுங்க, இப்படி சஜிதா செய்யுங்க, தொழுகையில் என்ன ஓடுங்கள், இப்படிதான் சுப்ஹானல்லாஹ் ஓதணும், ரப்பில் அலி ருக்குல ஓதணும், ரப்பில் ஆலா சஜிதால ஓதணும், அத்தியாத்து ஓதணும், லுஹர் 4, ஃபஜ்ர் 2, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நீ உலகம் முழுவதும் நீங்க போய் பாருங்க, ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? அரபு நாட்டுல போனாலும் அதுதான், ஆங்கில நாட்டுல போனாலும் அதுதான், இந்தியாவிலே போனாலும், எந்த மாநிலத்துக்கு, எந்த மாவட்டத்துக்கு, எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் தொழுகை என்பது மாறவே மாறாது. இல்லைங்க, நாங்க ரொம்ப குளிரா இருக்கு, அதனால நாங்க காலையில 8 மணிக்கு தான் நாங்க ஃபஜ்ர் தொழுவோம் யாரும் சொல்ல முடியாது. ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டால் ஃபஜ்ர் தொழுது விட வேண்டும். ரொம்ப வெயிலா இருக்கு, நாங்க அப்புறமா தொழுதுடுறோம், இஷாவுல சேர்த்து முடியாது, நம்ம லுஹர் தொழுகை அந்த நேரத்தை தொழுது விட வேண்டும். இது எதுக்கு சொல்ற அப்படின்னா, குர்ஆன் என்பது இறக்கப்பட்டது, அதற்கு விளக்கம் தான் ஹதீஸே. அந்த ஆயத்தை எடுத்து எடுத்து பெருமானார் நமக்கு ஓடி காட்டி அந்த விளக்கத்தை சொன்னார்கள். இது எது வரைக்கும் வருது? ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வரை இந்த விளக்கங்களை சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பிறகு எப்படி இந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வது? நாம இருக்கிறது இங்க, ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது அங்க. எப்படி தெரிந்து கொண்டோம்? எப்படி நம்மிடத்திலே வந்தது இந்த மார்க்கத்துடைய விளக்கங்கள்? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அந்த தகுதி, அந்த வாய்ப்பு வேற யாருக்கும் கொடுக்கவில்லை. உலுல் அம்ரி, நான் ஓதிய இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்க. உலுல் அம்ரி மின்ஹும், உங்களிடத்திலே மார்க்கத்தை தெரிந்தவரிடத்தில் நீங்க வழிபடுங்க அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆயத்தை பார்க்கறதுக்கு வேணுமானால் இருக்கலாம், ஆனால் அந்த ஆயத்துக்குள்ள கருத்து என்ன? இதை ரசூலுல்லாஹ் ஒரு சில சஹாபாக்களை உருவாக்கி இருந்தார்கள், அவர்களுக்கு மாத்திரம்தான் அதை தெரியும். அதில் குறிப்பாக சொல்ல போனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, தாயிஃப்ல அடங்கி இருக்கிறாங்க. நீ போற மக்கள்லாம் தாயிஃப் போய் ஜியாரத் பண்ணிட்டு வரான்னு அவங்க மிகப்பெரிய இந்த தப்சீரிலே வல்லுநராக திகழ்ந்தவர்கள். அவருடைய தப்சீர், அவருடைய விளக்கோடுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே தப்சீர் தான், புதுசாலாம் எதுவும் பேச முடியாது. இங்கிலீஷு, அரபி, கன்னடா பாஷை, ஆந்திரா பாஷை, கேரளா பாஷை எல்லாத்துலயும் அவங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹித்மத் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வந்து செஞ்சா பெரியத்தா மகன் தான் அவங்களுக்கு ஒன்று செய்யறதுக்காண்டி தண்ணீரை எடுத்து வைக்கிறார்கள் ஒரு குளிராகலே செம்பில. பெருமானார் பாத்ரூம் போட்டு ஒளி செஞ்சாங்க. ஒளி செஞ்சுட்டு கேட்டாங்க, எப்ப இந்த தண்ணி யார் எடுத்து வச்சதுன்னு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லுவார்கள், ரலியல்லாஹு யார சொல்ல, நான் தான் எடுத்து வச்சேன். அப்படியா, அல்லாஹ் உனக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை தருவாங்க. எவ்வளவு பெரிய துவா பாருங்க. எல்லா சஹாபாக்களும் துவா ரசூலுல்லாஹ் செய்யல, மார்க்கத்துடைய விளக்கத்தை உனக்கு அல்லாஹ் தருவானாக என்று நெஞ்சிலே கை வைத்து அண்ணல பெருமானார் சிறிய குழந்தையாக இருக்கிற பொழுது துவா செய்கிறார்கள். துவாவுடைய பலன்தான் பிற்காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞராக மாறினார். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில குழந்தைகளுக்கு தான் பேர் வைத்திருக்கிறார்கள். அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வச்சாங்க.
பேர் வைக்கிற முறை என்ன விதமாக பேரிச்சை பழத்தை எடுத்து அந்த பேர் வைக்கிறவர் நன்றாக மென்று அதை மிருதுவாக்கி அதை எடுத்து வாயிலே ஊட்ட வேண்டும். பேரை சொல்லி பிஸ்மில்லாஹ் ஊட்டிதான் பேர் வைக்கிற முறை. ஆனா இப்போ வைக்க முடியாது, நம்ம தேனை தொட்டுதான் வைக்கிறோம். ரசூல்லா அந்த மாதிரி ரசூல்லாவுடைய புனிதமான உமிழ்நீர் பட்டவர்கள் சாப்பிட்டவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனுடைய விளக்கமாகவே வருது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு சூரா எல்லாருக்குமே தெரியும், சின்ன சூரா. அதுல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, நீங்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்க என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹை பார்த்து இந்த ஆயத்திலே சொல்லுகிறார். இது வெளிப்படையிலே பார்க்கிறவங்க எப்படி இருக்கு? வெற்றி வந்துருச்சு, உதவி வந்துருச்சு, சஹாபாக்கெல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். ஆகா, மக்காவுடைய வாழ்க்கைக்கு பிறகு பதினாறு வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கிறது, எந்த கஷ்டம் இல்லை, எந்த சிரமம் இல்லை, சாப்பாட்டுக்கு சிரமம் இல்லை, ஆடுகளுக்கு சிரமம் இல்லை, வீட்டுக்கு சிரமம் இல்லை. மக்கால் இருக்கின்ற பொழுது எப்பொழுது எதிரிகள் அடிப்பார்களோ, எப்பொழுது கொட்டி விடுவார்களோ, எப்பொழுது கொலை செய்து விடுவார்களோ, வீடு புகுந்து அடித்து விடுவார்களோ, வீட்டை கொளுத்தி விடுவார்களோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்த சஹாபாக்கள் மதீனாவிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துலதான் அந்த ஆயத்தை இறங்குது. ஆனால் இப்னு அப்பாஸ் மாத்திரம் அழுதார்கள் அந்த ஆயத்தை கேட்டுவிட்டு. இந்த ஆயத்தை ஓரிய மாற்றத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரு ஏங்க அழுவுறீங்க? அல்லாஹ் நல்ல விஷயத்த உதவி வந்துருச்சுன்னு சொல்றான், வெற்றி வந்துருச்சுன்னு சொல்றான், இப்படி அழுவுறீங்க? இதுக்கு அது அர்த்தம் இல்லைங்க. ரசூலுல்லாஹ் இருக்கின்றவரை எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் உதவி வந்து விட்டது வரும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஜானா வந்து விட்டது, அந்த எஜியும் தான் வரும் அர்த்தம். வந்துருச்சுன்னா அதோடு முடிய போகுது அர்த்தம். அந்த வெற்றி யாரு? ரசூலுல்லா தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சீக்கிரமாக முடிய போகுது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியலையா என்று சொன்ன பொழுது சஹாபாக்களும் அழுதார்கள் என்று ஹதீஸிலே பார்க்க முடியும். இதுதான் ஆயத்துடைய விளக்கம், வேற ஒண்ணு இல்லை. உங்களுக்கு எனக்கும் தெரியாத விஷயங்களை சஹாபாக்கள் அண்ணலும் பெருமானாருடைய அந்த பாசறையிலே பயின்று நமக்கு விளக்கமாக சொன்னார்கள். அந்த விளக்கத்தை தான் நீங்க உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கோம். ரசூலுல்லாஹ் இருக்கின்ற காலம் வரையும் ஓடிக்கொண்டிருந்ததுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எப்படி நாங்க சாப்பிடணும் சாப்பிட்டு காட்டுவாங்க, எப்படி தொழுகணும் தொழுது காட்டுவாங்க, எப்படி தூங்கணும் தூங்கி காட்டுவாங்க, எப்படி வியாபாரம் செய்யணும் அதையும் சொல்லுவார்கள், குடும்பம் எப்படி நடத்தணும் அதுக்கும் பெருமானார் வழிகாட்டினார்கள். பாத்ரூமுக்கு எப்படி போகணுங்க, இடது காலை வைத்து போக வேண்டும் என்று பெருமானார் சொல்லி தந்தார். தூங்கணும் வலது கையை வைத்துத்தான் தூங்க வேண்டும். குப்புற படுக்கிறது, மல்லாக்க படுக்கிறது படுக்கக்கூடாது, படுக்கையுடைய முறை. சாப்பிடுகின்ற பொழுது முன்னாடி உள்ள சாப்பாடைத்தான் சாப்பிடணும், நடுவுக்கு எடுக்கக்கூடாது, லாஸ்ட்ல கறி கிடக்கு எடுக்கக்கூடாது. இல்ல எவ்வளவு அழகான ஒரு வழிமுறைகளை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சொன்னாங்க, கைதல் குரூடி கரணி, காலங்கள்ல சிறந்த என்னுடைய காலம், சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு உள்ள சஹாபாக்கள் காலம், அதற்கு உள்ள தாபீன்கள் காலம், அதற்கு பிறகு குழப்பங்கள் தான் வரும் என்பதை அண்ணல் பெருமானார் உயிரோடு இருக்கும்போதே பதிவு செய்துட்டு போயிட்டாங்க. ஹஜ்ஜத்துல் விதா, ஒரே ஹஜ்ஜை பெருமானார் செய்து அந்த ஹஜ்ஜிலே பயான் செய்கிறார்கள். பயான் செஞ்சுட்டு சொன்னாங்க, அங்கதான் இறுதி ஆயத்து இறக்கப்பட்டது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நான் மார்க்கத்தை முழுமையாக உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்கள் பெருமானார். அந்த அரஃபாவுடைய பயானிலே இறுதி பயானை தான் சொல்ல செஞ்சேன். உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்ட அந்த மார்க்கத்தை முழுமையாக எத்தி வச்சுட்டேனா அப்படின்னு கேட்கிறார். சஹாபாக்கள் ஆமையா ரசூலுல்லாஹ் எத்தி வச்சுட்டீங்க, என்ன சந்தேகம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். ஏங்க அந்த கிழவர் அழுகுறாரு எல்லாம் கேட்டார்.
இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுது அவங்களுக்கு? எப்படி ஏதாச்சும் அவ்வளவு வழக்கம் சொன்னாங்களோ அதே போல இதுவே சொல்ற, ரசூலுல்லாஹ் நம்மை விட்டு பிரிகின்ற நேரம் மிக நெருக்கமாக இருக்கிறது. ஆகவே ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க என்று சொன்னார். அது 1,00,000 சஹாபாக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் அந்த மைதானத்துல. சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடத்தில் ஒரு சிறிய விஷயத்தை கேட்டாலும் நீங்கள் அதை சொல்லுகின்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது, உலகம் முழுவதும் சொல்லுங்கள் என்று சொன்னார். உலகத்துடைய விஷயம், ஆகிரத்துடைய விஷயம், கபருடைய விஷயம், மனைவி மக்களுடைய விஷயம், பெண்களுடைய விஷயம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாங்க. அந்த பயான்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. பயா வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐயோ அற்பல் தொழுக்கும் தீனுக்கு மார்க்கமே முடிஞ்சு போச்சுட்டாங்க. 10,000 சஹாபாக்கள் அண்ணலும் பெருமானோடு மதீனாவுக்கு திரும்பி சென்றார்கள். 1,00,000 சஹாபாக்கள் உலகம் முழுவதும் சென்றார்கள். இன்றைக்கு நாடுகளுக்கு பேரை சொல்கிற மந்திரத்தில் பேர் கிடையாது, திசைகள் தான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அவனுடைய வாகனம் எந்த திசையை நோக்கி சென்றதோ அந்த திசையை நோக்கி எல்லா சஹாபாக்களும் 1,00,000 சஹாபாக்கள் சென்று விட்டார்கள். இப்ப பாகிஸ்தான்கிறோம், இந்தியாங்கிறோம், பங்களாதேஷ்ங்கிறோம், அரபு நாடுங்கிறோம், துபாய்ங்கிறோம், என்னென்னமோ சொல்லிக்கிறோம். அப்ப நாடுக்கு பேர் கிடையாது, திசைகள்ல போய் மார்க்கத்தை சஹாபாக்கள் சொன்னார்கள். அன்பானவர்கள், ஒரு ஊருக்கு போவாங்க, 5 பேர் சேர்ந்து போவாங்க, 10 பேர் சேர்ந்து போய் கூடாரம் அடிப்பார்கள். இப்போ அவங்கெல்லாம் மக்கள்லாம் யாருங்க நீங்க? நாங்க அரபு நாட்டுல இருந்து வர்றோங்க, நாங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் நாங்க பார்த்திருக்கோம். அப்படியா, சந்தோஷம். எங்களுக்கு தொழுகை பத்தி சொல்லி கொடுங்க, நோம்பு பத்தி சொல்லி கொடுங்க, கல்யாணத்தை பத்தி சொல்லி கொடுங்க, வியாபாரத்தை பத்தி சொல்லி கொடுங்க, கேட்டுக்கிடுவாங்க. அது பேர் பக்கத்து ஊருக்கு போவாங்க, அங்க போய் 10 நாள் இருப்பாங்க. இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை மார்க்கத்தை சொல்லுவதிலேயே ஆங்காங்கே சஹாபாக்கள் மரணித்தார்கள். சைனாவுக்கும் போயிருக்காங்க. சைனா வந்து தூரம், சைனால ஒரு சஹாபி அடங்கியிருக்கிறார். இவதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சீனா தேசம் சென்றாலும் கல்வியை நீ தேடிக்கொண்டு சொன்னாங்க. என்ன போவாலும் தெரியும் ரசூலுல்லாஹ். ஏன்னா சைனா காண்டுக்கு இருக்கிற மூலம் மாதிரி இன்னைக்கு உலகத்துல யாருக்கும் கிடையாதுங்க. சொல்ல காலத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கல்வி என்பது எங்க வேணாலும் யாரெல்லாம் கத்துக்கலாம். ஜப்பான் காண்டுக்குள்ள மூல ஒரு காலத்துல பரவலியமாக பேசப்பட்டது உண்மைதான். ஆனா அவன்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறான்? சைனாக்கார விஞ்ஞானத்துல முன்னேறி கொண்டிருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனாவை பத்தி சொல்லிட்டு போயிட்டான். என்ன வேணும்? தாய் தந்தையை தவிர, பிள்ளையை தவிர எல்லாத்தையும் சைனால போல வாங்கிடலாம். காட்டுல ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே உங்களை அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருவான். ஒரு போன், ஆப்பிள் போன் நீங்க காட்டுறீங்க, ஆப்பிள் போன் 1,00,000 ரூபா, அவன் எல்லாத்தையும் 5,000 6,000 சூப்பர் ஆப்பிள் கொண்டு வந்துருவான். அதே போன் தான். ஆனா வேலை செய்யுமா செய்யாத வேற விஷயம், ஆனா தந்துருவான், செய்யறான்ல, அதுக்குதான் அவருடைய அறிவு. இப்படி ரசூலுல்லாஹின் சஹாபாக்கள் உலகம் முழுவதும் சென்று இந்த மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். சஹாபாக்களை யார் பார்த்தார்களோ அவர்கள் தன் தாபியீன்கள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை யார் பார்த்தார்களோ, அவரிடத்திலே பேசினார்களோ, அவர்களிடத்திலே கல்வியை கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் தாபியீன்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சிறந்த காலத்திலே உள்ளவர்கள். அப்ப இன்னைக்கு மதுஹப்னு சொல்றோம், ஹனஃபி மதுஹப், ஷாஃபி, இந்த 2 பத்தி மாத்திரம் பேசுவோம் சுருக்கமாக. பாக்கி மாலிகி, ஹம்பலி எல்லாம் நம்ம நாட்டுல கிடையாது. இது வந்து ஒரு பெருசாக நம்ம நினைச்சுக்கிறோம். ஒண்ணும் இல்லைங்க, வழிகள் அவ்வளவுதான். மதுஹப்னா என்ன அர்த்தம்? வழிகள், செல்லக்கூடிய வழி. கண்ணா பின்னாண்டு கிடக்கிறதை எடுத்து ஒன்று சேர்த்து இமாம்கள் நம்ம கையில அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு தந்த மாதிரி தந்தாங்க. இன்னைக்கு எத்தனை கித்தாபுள்ள உலமாக்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகையுடைய பாடத்தை எடுத்தால் ஆயிரக்கணக்கான சட்டங்கள், ஆயிரக்கணக்கான ஹதீசுகள், எப்படி தொழ வேண்டும், எப்படி குனிய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எல்லா ஹதீஸ்ல வந்ததை பாடமாக நமக்கு ஆக்குறாங்க. எனவே அது மதுஹப் சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மதுஹப் என்பது ஹதீஸுக்கும் ஆயத்துக்கும் உட்பட்டதானே தவிர வெளிப்பட்டது அல்ல. இமாம்கள் ஹதீஸை இந்த கித்தாபை எழுதுகின்ற பொழுதே சொல்லுவார்கள், எனக்கு கிடைத்த ஹதீஸை வைத்து நான் இந்த சட்டத்தை எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு இதை விட மாற்றமான ஹதீஸ் கிடைத்தால் இதை விட்டுவிட்டு அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தெளிவாக எழுதிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம சட்டத்தை திறந்து பார்க்கிறோம், அவர் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கு, விட்டுடலாம், தப்பே கிடையாது.
ஆனால் நம்ம குழம்பக்கூடாதுக்காண்டி வரிசை கிரமமாக அழகான முறையில அதை தொகுத்து வழங்கியவர்கள் தான் இமாம்கள். அதுக்கு பிறகு மதுஹப். ஹதீஸ்ல எத்தனைங்க இடர்பாடான ஹதீஸ்கள், முரண்பாடான ஹதீஸ்கள் இருக்கு. ஒவ்வொருக்கு விளக்கம் இருக்கு. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை என ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அத்தனையும் பதிவு செய்யப்பட்டது. வெளி வாழ்க்கை சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், குடும்ப வாழ்க்கையை மனைவிமார்கள் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு ஒண்ணுக்கு இருந்ததே இல்லை, சிறுநீர் கழித்ததே கிடையாது. யார் சொல்றா? ஆயிஷா நாயகி. அதுவும் உண்மைதான். இன்னொரு சாஹிபி சொல்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு ஒண்ணுக்கு இருந்தாங்க, சிறுநீர் கழித்தாங்க, அதை நான் பார்த்தேன் என்று சொல்லுவார். இப்ப முரண்படுதா இல்லையா? ஆயிஷா நாயகி உட்கார்ந்து அவங்களுக்கு இருந்தாங்க சொல்றாங்க, அந்த சாஹிபி நின்று கொண்டு. அப்ப எது உண்மையான ஹதீஸ்? எதை விடுவது, எதை எடுப்பது? எதையும் விட தேவையில்லை, ரெண்டையும் எடுத்துக் கொள்ளலை. அந்த ஹதீஸை பார்க்கிற பொழுது அந்த சஹாபி சொல்வார்கள், நாங்கள் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வருகின்ற பொழுது அத்தா சுபாத்த கௌமின் ஃபபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமா, நாங்கள் வந்து கொண்டே இருந்தோம். இந்த நேரத்துல ஒரு குப்பை மேடு இருந்தது. அந்த குப்பை மேட்டுல பெருமானார் ஓரமா போய் நின்று கொண்டு ஒண்ணுக்கு இருந்தாங்க. நான் பார்த்தேன். கேட்கப்பட்டுச்சு, யாரு சொல்ல நின்றுகிட்டு இருக்கிறீங்க? குப்பை மேடுப்பா, உட்கார்ந்து குப்பைகள் எல்லாம் மேல தெரிச்சிடும், அதனால நான் நின்றுகிட்டு இருந்து கழுவுனாங்க என்பது ஹதீஸ்ல. அதுவும் உண்மைதான். வீட்டுல ரசூலுல்லாஹ் வரையும் நின்றுகிட்டே இருந்ததே இல்லை, அதுவும் உண்மைதான். இதே போலதாங்க மதுஹப் என்பது நமக்காக அமைக்கப்பட்டதே தவிர, நம்முடைய நல்லதுக்காக அமைக்கப்பட்டதே தவிர இது பிரிவினை என்பது கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் மதுஹப் கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கு பிறகுதான் மதுஹப்பே ஆரம்பித்தது. இப்ப ஒண்ணுமே தெரியாத ஒரு பையன் வர்றான் மதரசாவுக்கு, அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது? நாங்கதான் சொல்லிக் கொடுப்போம். எப்ப அப்படி தொழுவு, இப்படி நோம்போய், இப்படி ஓடு, அலிப்பு சபர்ன்னு சொல்லு, சலிசரான்னு சொல்லு, அலி சேரின்னு சொல்லு, அலி பேசுன்னு சொல்லு. அப்ப எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படியே போய் எங்க போகுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த குர்ஆன் தான் இதுவரை அல்ல, உலகம் உள்ளவரை இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தான் மாற்றமே தவிர வேற ஒண்ணும் மதுஹப்ல ஒரு குழப்பமும் கிடையாது. மதுஹபை இமாம்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எப்படி ஹதீஸை நம்முடைய கைகளில இன்றைக்கு புகாரியாக, முஸ்லீமாக, அபூ தாவூதாக பல்வேறு கிரந்தங்களில் இன்னைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த இமாம்கள்லாம் தன்னுடைய உயிரை கொடுத்து வாகனத்திலே சென்று அங்கே பிரயாணம் செய்து அந்தந்த சஹாபாக்களை சந்தித்து எழுதிதான் ஹதீஸ் கிரந்தங்கள். அதே போலதான் இமாம்களும் பல்வேறு சஹாபாக்களை சந்தித்து இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சுக்கிட்டாங்க, இந்த வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க, எதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, எதுக்கு கொடுக்கல, கிதாபுல் புயூ வியாபாரத்துடைய பாடத்திலே எழுதுவாங்க. தலாக்கு சொல்லிட்டான், எப்படி சொன்னாங்க, எந்த வார்த்தையில சொன்னாங்க? தலாக்கு சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது மார்க்கம் சொல்லுது. அது எந்த வார்த்தையில சொன்னா? சொல்லுவேன்னு சொன்னானா, சொல்லிட்டேன்னு சொன்னானா? இப்படி பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி செய்து பல்வேறு சஹாபாக்களை கேட்டு அது ஒரு சட்டமாக நமக்கு எழுதுகிறார்கள். அதே மாதிரி பாருங்க, நிக்கா செய்யும் போது கூட ஒரு சட்டம் இருக்கிறது. நிக்கா செய்து தருகிறேன் என்று சொல்லக்கூடாது. இப்ப நான் இமாமாவது நிக்கா செஞ்சு வைக்கிறேன், உங்களுக்கு இன்னாருடைய பெண்ணை நான் நிக்கா செய்து தருகிறேன் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, கூடாது, நிக்கா கூடாது. இந்த சட்டத்தை யாருன்னு சொல்றா? இமாம்கள் நமக்கு சொல்லிட்டாங்க. எப்படி சொல்ல வேண்டும்? தந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். இந்த மாப்பிள்ளையை இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து தந்து விட்டேன், இல்ல இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு நான் ஹலால் மனைவியாக ஆக்கி தந்து விட்டேன் என்று தான் சொல்லுவது தவிர தருகிறேன், தரப்போகிறேன் என்ற வார்த்தையை சொன்னால் நிக்கா கூடாது. எவ்வளவு அழகான சட்டத்தை எழுதியிருக்கான். ஒரு இமாம் அப்படியே சொல்றாரு வச்சுக்கிறீங்க, நிக்கா கூடாம போயிடுவாங்க. இமாம்கள் மிகப்பெரிய சிரத்தை மேற்கொண்டு இந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தார்கள். சொல்லா இருக்கும்போது கண்ணாடி மாதிரி அப்படியே சஹாபாக்கள் அமல் செஞ்சிட்டாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொரு நாடும் போய்விட்டார்கள். இந்த சமுதாயம் என்ன பாடுபோது, என்ன செய்ய போகுது, எப்படி தொழுக போகுது, எப்படி நோன்பு வைக்க போகுது,
எப்படி சக்காத்து கொடுக்க போகுது, எப்படி ஏத்திக்காப்பு இருக்க போகுது, எப்படி கல்யாணம் இமாம்கள் சிந்திக்கிறாங்க. சிந்திச்சு எல்லா சாபங்களையும் சந்திச்சு அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ஹதீஸ் கோர்வை எடுத்து பார்த்து அதிலிருந்தான் விளக்கம் சொல்கிறார். அதிலிருந்தான் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு சில விளக்கம் தான் ஹதீஸிலும் குரானிலும் முழுமையாக இருக்கும். ஆனால் பல்வேறு விளக்கங்கள் சஹாபாக்களை பார்த்தா தான் தெரியும். ஒரே ஹதீஸ் தாங்க பல சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, கொஞ்சம் மாற்றமா இருக்கு, எல்லாம் கருத்து ஒண்ணுதான். அதே போல ஹனபியா இருக்கட்டும் ஷாஃபியா இருக்கட்டும் பெரிய ஒரு வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஷாஃபில தக்பீர் கட்டிட்டு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அலும் சூரா ஆரம்பிப்பாங்க. ஹனபில உள்ளுக்குள்ள பிஸ்மில்லா சொல்லிட்டு அலும் சூரா ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ரெண்டுமே பிஸ்மில்லா தான். அவங்க வெளிப்படையா சொல்லுவாங்க, உள்படையா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஷாஃபில பார்த்தீங்கன்னா கையை இப்படி தூக்குவாங்க, ரஃபல் எதுன்னு சொல்லுவாங்க. அரபில இப்படி தூக்குவாங்க, சுக்கு போனா தூக்குவாங்க. ஹனபில செய்ய மாட்டாங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? ஆரம்ப காலத்துல இஸ்லாத்திலே சஹாபாக்கள் வந்தாலும் அந்த சிலை வணக்கத்துடைய பாதிப்பு அவரிடத்துல இருந்தது. சின்ன சின்ன சிலை எடுத்து வச்சுக்கிறோம் கம்புகாட்டு, அல்லாஹ் அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் கையை தூக்குனாங்க, அவர் கீழே விழுந்துருமா இல்லையா, இதை காட்டினாங்க. நாளடைவில் அது சரியாகி விட்டது, கொடுத்தாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா இல்லையா, அதனால நாங்க எப்பவும் செய்வோம். ஹனபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, குறிப்பிட்ட காலத்தில் தான் செய்தார்கள், அதனால அதை விட்டுலாம் தேவையில்லை, அப்ப செஞ்சாங்க இப்ப தேவையில்லை, அவ்வளவுதாங்க வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. இது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ எந்த மாற்றமும் கிடையாது. இமாம்கள் குர்ஆன் ஹதீஸையும் மையப்படுத்தி தான் சட்டங்கள் எழுதியிருக்கிறார். அதே போல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், அவுலா மஸ்துபுல் நிசா, நீங்கள் பெண்களை தொட்டுவிட்டால் நீங்கள் ஒளி செய்ய வேண்டும், பெண்களை தொட்டுவிட்டால் ஒளி செய்ய வேண்டும், அல்லது பெண்களை தொட்டுவிட்டால் குளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான். தொடுறதுன்னா எந்த தொடுறது, சும்மா தொடுறதா, கட்டி பிடிக்கிறதா, அல்லது உடலுறவு கொள்றதா, இருக்கா இல்லையா, விளக்கம் இருக்கா இல்லையா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சும்மா தொடுறது இல்லைங்க, மனைவியை அவன் உடலுறவு கொண்டு விட்டான், அதான் சொல்றது. சொல்றமா இல்ல, கையை பிடிச்சு எடுத்துட்டானா சும்மா கையை பிடிச்சிருக்கிறது இல்ல, கெடுக்கிறது தான் கையை பிடிச்சிருக்குன்னு சொல்றது. எவ்வளவு அழகான விளக்கங்கள். தொட்டால் ஒளி முடியாது, அவன் பிடிச்சி பலாவர பண்ணிட்டான், ஏதாவது தப்பு செஞ்சுட்டான் தான் அவன் குளிக்கணும், ஒளி செய்யணுமே தவிர சும்மா தொட்டா ஒளி செய்ய தேவையில்லை என்று அபூ ஹனீஃபா சொல்லுவாங்க. ஷாஃபி சொல்றாங்க, தொடுறதுமே அங்க போட்டிருக்கு, தொட்டாலே ஒளி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காபத்துல்லாஹ்ல போய் நீங்க தவாஃப் செஞ்சீங்கன்னா எத்தனை வாட்டி ஒளி செய்வீங்க? இங்கிட்டு பொம்பளை, அங்கிட்டு பொம்பளை, இங்கிட்டு ஒரு பொம்பளை இடிக்குது, அங்கிட்டு ஒரு பொம்பளை, வேணும்னு இருக்கிறது இல்லை. யாரும் தவாஃப் செய்யணும்னு எல்லாருமே ஆர்வத்தோடு செய்கிறார்கள், நம்ம வேண்டும் அவங்க மேல அடிக்கிறது இல்ல, பற்றும். அப்ப போய் ஒளி செஞ்சுட்டே வர முடியுமா? ஒரு தவாஃப்க்கு எத்தனை பேருக்கு ஒளி செய்யறது? அப்ப அந்தந்த நேரங்களிலே அந்தந்த ஹதீஸுகளை, அந்தந்த சட்டங்களை நாம் எடுத்துக் கொள்வதற்குத்தான் இமாம்கள் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து நமக்கு சட்ட புத்தகமாக தந்திருக்கிறார். அதுதாங்க மதுஹப், வேற ஒண்ணுமே கிடையாது. மதுஹப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்ல, அந்த கேள்வியே தவறு. மாறாக ரசூலுல்லாஹி காலத்துக்கு பிறகு, சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு தாபியீன்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறைப்பட்டு ஒரு சட்டமாக ஹதீஸையும் குர்ஆனையும் மையப்படுத்தி அதிலிருந்து சஹாபாக்களுடைய விளக்கங்களை கேட்டு எழுதப்பட்டதுதான் இந்த ஹனபி மதுஹப், ஷாஃபி மதுஹப், அதே போல மாலிக் மதுஹப், ஹம்பலி மதுஹப் என்பதை நான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் குனூத் ஓதுனாங்க, நம்ம கூட ஓதணும் ஒரு மாசமா இந்த பலஸ்தீன சண்டை நடக்கும் போது. இது ஷாஃபிய மதுஹப்ல எப்பவுமே ஓதுவாங்க, எல்லா நேரத்திலையும் ஓதுவாங்க. ஹனபி மதுஹப்ல இந்த மாதிரி ஒரு காலத்துல, போர்க்காலத்துல, ஒரு கஷ்டமான நேரத்துல மட்டும்தான் ஓதுவாங்க. இது ரெண்டுமே தவறு கிடையாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எப்ப வர்றாங்கன்னா, ஹனபி ரஹ்மத்துல்லாஹி மௌத்துக்கு பிறகுதான் அவர்களுடைய பிறப்பு வருகிறது. அவர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். நுஅமான் இப்னு சாபித் அவங்க பேர், கூஃபாவில் இருக்கிறார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நுஅமான் அவங்களுடைய மக்பராவுக்கு போறாங்க. அவங்க அடக்க செலுத்துக்கு யாரு போறா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போறார்கள். ஃபஜ்ர் தொழுகையில போய் சேர்றாங்க. அங்க ஹனபி மதுஹப்னால குனூத் ஓத மாட்டாங்க.
அமைதியாக நிக்கிறாங்க. சீடர்கள் கேட்டாங்க, நீங்க தான் ஷாஃபி மதுஹபை தோற்று வச்சவங்க, நீங்களே குனூத்து ஓதலையாரு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி இடம் அவங்க குனூத்து ஓதல, அதனால நான் அமைதியா நின்றேன்டாங்க. எப்படி பாருங்க, அவங்களுக்குள்ள எப்படிலாம் வந்து சமூகத்தை வழிநடத்தி சென்றார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால அன்பான மதுஹப் என்பது குர்ஆனுக்கு அப்பாற்பட்டதல்ல, ஹதீஸுக்கு அப்பாற்பட்டதல்ல, அறிவுக்கு அப்பாற்பட்டதல்ல, எல்லாத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் கொடுத்த உலுல் அம்ரி மின்ஹும், உங்களுடைய அறிவாளிகளை நீங்கள் பின்பற்றி அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அந்த அறிவாளிகள் எழுதப்பட்ட புத்தகம் தான் இன்றைக்கு நம்முடைய கைகளில எல்லா மதரசாக்களிலும் எல்லா உலமாக்களிலும் ஃபிக்ஹ் மார்க்க சட்டம் என்ற அடிப்படையில மதுஹபுகளுடைய எல்லா விஷயங்களும் சொல்லி தரப்பட்டு, அது நாங்க உங்களுக்கு ஜும்மாவில் சொல்லி நீங்க தெரிந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லி சொல்கின்ற விஷயம்தான் இது. இதைத்தான் அந்த மதுஹபை தோற்றுவிட்ட இமாம் செய்தார். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திர வைத்து ஒரு சாதாரண மனிதனால் விளங்கிக் கொள்ள முடியாது எதையுமே. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ எப்ப சொன்னா, எப்படி சொன்னா இது தெரியாது. எனவே மதுஹப் என்பது குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டுதான் இருக்கணும். நமக்கு ஏதாவது ஹதீஸுக்கு மாற்றமாக விட்டுலாம், தவறு கிடையாது. ஆகவே மார்க்கத்தை நாம் விளங்குவதற்காக செய்யப்பட்டதான். அந்த நல்ல விளக்கத்தை நாம் விளங்கி குர்ஆன் ஹதீஸ் படி இருக்கக்கூடிய அந்த மதுஹபை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில குழப்பமான சூழ்நிலையில தெளிவடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் சமுதாய மக்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.